ஹாய், திஸ் இஸ் விமலா, கிளினிக்கல் டயட்டிஷியன். இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கு. ஸோ எக்கு வந்துட்டு நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டியில் வந்துட்டு ஒரு மேஜர் ரோல் நமக்கு. நம்மளுடைய ஏன்ஷியன்ட் பீரியடில் நம்மளுடைய மெட்டர்னல் சைடு அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பியூபர்ட்டி கேர்ள்ஸ் வந்துட்டு பியூபர்ட்டி ஆகும்போது நம்மளுடைய தாத்தாலாம் பாட்டியெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாமே வந்துட்டு நமக்கு முட்டையை வந்துட்டு ராவாக வந்துட்டு பச்சை முட்டையை அப்படியே நமக்கு உடச்சி வாயில் ஊற்றுவாங்க. அப்படி ஊற்றுனாங்கன்னா நமக்கு எல்லா சத்தும் கிடைக்கும் அப்படின்றது நான் அந்த காலகட்டத்தில் சொல்கிறக்கூடிய ஒரு உண்மை. பட் ஆனால் அது வந்துட்டு ராங். ஆக்சுவலி அது சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா அது ராங்கு. அது ஏன் ராங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டையில் வந்துட்டு அவடென் என்ற ஒரு கிளைக்கோப்ரோட்டீன் வந்துட்டு நிறைய இருக்குது. அதில் அது என்ன ஆகும்னா பயோட்டினை வந்துட்டு பயோட்டின்ன்ற விட்டமினை வந்துட்டு அது பைண்ட் பண்ணிடும். ஸோ முட்டையை வந்துட்டு குறைஞ்ச பட்சத்துக்கு 10 to 15 செகண்ட்ஸ் வந்துட்டு வேக வைக்கணும். அதை வேக வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த கிளைக்கோப்ரோட்டீன் வந்துட்டு என்னன்னா அது டீநேச்சர் ஆயிரும். அந்த அவடென் என்ற கிளைக்கோப்ரோட்டீன் வந்துட்டு டீநேச்சர் ஆயிரும். ஸோ அப்படி டீநேச்சர் ஆயிடுச்சு அப்படின்னா பேசிக்கலாகவே பயோட்டின் வந்துட்டு ஒரு ரிச் விட்டமின் அது உங்களுக்கு. ஸோ அது நமக்கு வந்துட்டு பயோட்டின் வந்துட்டு பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டி ஹார்மோனு. ஸோ அந்த பயோட்டின் வந்துட்டு நமக்கு வந்துட்டு மேஜர் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, நெயிலுக்கு வந்துட்டு ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு எக்கை வந்துட்டு வேக வச்சு சாப்பிட்றது தான் நல்லது. தேங்க்யூ.